நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆபாச வீடியோ மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு கர்நாடக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரஜ்வலின் தந்தை ரேவண்ணாவுக்கும் சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாடு சென்றிருக்கும் நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கர்நாடக காவல்துறையினர் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், விவரம் என்ன? பரபரப்பான இந்த வழக்கிலே 24 மணி நேரத்துக்குள் காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழு பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். எப்போது திரும்பி வருவார் என இதுவரை தெளிவான தகவல் எதுவும் இல்லாத நிலையில் தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த இந்த வழக்கு சமீபத்திலே ஆபாச வீடியோக்கள் வெளிவந்ததன் காரணமாக தற்போது மிகவும் பரபரப்பாக கர்நாடக அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வருகிறது. மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி தலைவரான தேவகவுடாவின் பேரன் தான் பிரஜ்வல் ரேவண்ணா. அவருடைய தந்தை தான் HD ரேவண்ணா. இந்த இருவர் மீதும் குற்றச்சாட்டு இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த விவகாரத்திலே மிகவும் தீவிரமான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட சூழலிலே கர்நாடக காவல்துறை தானே விசாரணை நடத்த வேண்டும், ஏன் கர்நாடக காவல்துறை விசாரணை நடத்தாமல் இருக்கிறது என்ற கேள்வியை உள்துறை அமைச்சரான அமித்ஷா நேற்று எழுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்பியிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு பிறகு வெளிநாடு சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா எப்போது திரும்பி வருவார், எப்போது விசாரணைக்கு ஆஜராவார், அவரது தந்தையான HD ரேவண்ணா எப்போது விசாரணைக்கு ஆஜராவார் என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே மக்களவை தேர்தல் நடைபெறும் இந்த நேரத்திலே மிகவும் பரபரப்பாக பேசப்படும் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்டமாக பல்வேறு திருப்பங்கள் ஏற்படலாம் என கருதப்படுகிறது. இந்த விசாரணை கர்நாடக தேர்தல் களத்திலே மிகவும் அழுத்தமான தாக்கத்தை உருவாக்கும் எனவும் கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.